அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாதகத்தின் மீது ஆளுமை கொள்க அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அது என்ன சார் அப்படின்னா, உங்க ஜாதகத்தோட பலன்களை, அதனோட விதியை, அது செயல்படுகிற விதத்தை, அது தர விளைவுகளை உங்க விருப்பப்படி உங்க ஆளுமைக்கு உட்பட்டு வெளிப்படுகிற மாதிரி நீங்க மாத்திக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். இதை ஏன் பண்றோம் அப்படின்னா, வெறுமனே ஜாதகத்தை என்ன நடக்கும், எப்படி நடக்கும், நல்லது நடக்குமா, கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற ஆசை, பயம், எதிர்பார்ப்பு, ஆர்வம் இதுக்காக மட்டும் அணுகாம, வெறுமனே அன்றாட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டுமே அணுகாம, பரந்த மனப்பான்மையோட, ஆழ்ந்த தேடுதலோட, ஆளுமையோட இந்த ஜோதிடத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். அப்படி நீங்க செயல்படும் போது உங்க கர்மத்தின் மீது உங்களுக்கே ஆளுமை வரும், உங்க ஜாதகத்தின் மீது உங்களுக்கே ஆளுமை வரும். அப்படி ஒவ்வொருத்தரும் உங்களோட ஜாதகத்தின் மீது ஆளுமை கொண்டு உங்களுக்கான பாதையை, வாழ்க்கையை நீங்க நிர்ணயிக்கணும். அப்படிங்கறதுனாலதான் இப்படி ஒரு வீடியோ பண்றோம். இதுக்கு என்னென்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஜாதகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற அடிப்படையான புரிதல்ல கொண்டு வாங்க. அது எப்படி கொண்டு வர்றது சார் அப்படின்னா, பேசிக்கா இருக்கிற இந்த 9 கிரகங்களோட குணங்கள், தன்மைகள், காரத்துவங்கள் இதை ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. படிக்க கூடாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த 12 பாவகத்தோட காரகத்துவங்களையும், அந்த பாவங்கள் சொல்ற செயல்கள், எண்ணங்கள், சம்பவங்களையும் ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ கிரகங்களை புரிஞ்சுக்கணும், பாவங்களை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு, அந்த பாவகத்துல அந்த கிரகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். இப்ப 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா பெரிய வீடா கட்டுறதுக்கான தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கான சுபகிரகங்கள் ஏதாவது தொடர்புல இருந்து வலிமையா இருந்தா நீங்க கட்டிடுவீங்க, தசாபதி வந்தா கட்டிடுவீங்க. இல்லைன்னா என்ன தலைவல இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கான வாய்ப்பு வரும்போது கட்டுவீங்க. 7ஆம் இடத்துல ராஜ கிரகங்கள், குரு, செவ்வாய், சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குன்னா சமூகத்துல பெரிய பெரிய அங்கீகாரம் மிக்க பெரிய நபர்களை, நிர்வாகம் செய்யக்கூடிய தலைமை பண்பு மிக்க நபர்களை ரெகுலரா சந்திக்க போறீங்க. அப்போ அவங்க மூலமா நம்ம எப்படி நம்ம லைஃப சரியா அணுகிறதுன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். சம்பவத்தை சொல்லல, செயல்களையும், நிகழ்வுகளையும், எண்ணங்களையும், பாசிபிலிட்டியும் சொல்றேன். 10ஆம் இடத்துல கேது இருக்குன்னா தொழில் மூலமா நிறைய அனுபவம், ஞானம், நாலேஜ், ஸ்கில் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இப்ப இருந்தே அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது மூலமா எக்கனாமிக்கு கொண்டு வந்துடலாம், மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ப நம்ம சொல்றது என்னன்னா, உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது செயல்படுகிற விதத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம சரியான ஆழமான விருப்பத்தை முன்வைக்கிறது, நம்பிக்கையை முன்வைக்கிறது, சரியான வாழ்க்கை முறையை முன்வைக்கிறது. அதுல எந்த அளவு பலன் வருது அல்லது வராம போகுது அப்படிங்கறது அடுத்து. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும், செயல்படணும், சிந்திக்கணும், அதுக்கான முயற்சியில இருக்கணும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்புக்கு நீங்க ஏதாவது ஒரு பயிற்சியை பயன்படுத்தலாம், அல்லது இறை நம்பிக்கையை பயன்படுத்தலாம், அல்லது குருவை பயன்படுத்தலாம், அல்லது இந்த பிரபஞ்சத்தை, யூனிவர்ஸை பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு வழிகளை, முறைகளை, அல்லது ஏதோ ஒரு நபரை அல்லது தெய்வங்களை நீங்க பயன்படுத்தலாம் உங்க முன்னேற்றத்துக்காக. சோ இந்த மாதிரி 3 விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்க ஜாதகத்துல என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படியே கொண்டு போலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிரும். சோ நம்மளோட ஜாதகத்தை பத்தின, அதாவது நம்மளோட அடிப்படை கர்மாவை பத்தின புரிதல், அப்புறம் நம்மளோட நடைமுறை செயல், அப்புறம் இறையருள், குரு அருள், பிரபஞ்ச அருள், இந்த 3 கம்பைன்ட் ஆகி நமக்கு தேவையான வாழ்க்கைய, நல்வாழ்க்கைய நிச்சயமா கொண்டு வந்தே ஆகும். இப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சா, நம்ப ஆரம்பிச்சா, சிந்திக்க ஆரம்பிச்சா, செயல்பட ஆரம்பிச்சா உங்க ஜாதகத்தின் பலனை மாத்த முடியும். அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ 6ஆம் அதிபதி 4ல உட்காந்துருக்கு. அப்ப கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்கிறது உங்க கர்மாவில் இருக்கு. ஆனா கான்சியஸா, முயற்சியோட, தன்னம்பிக்கையோட, இறையர்களோட கடன் வாங்கக்கூடாது, பணம் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்சியஸோட வாழ ஆரம்பிச்சீங்கன்னா பணம் சேரும்போது கட்டுறதுக்கான பாசிபிள் உண்டாகும். அப்போ அந்த கடனை தவிர்த்துக்கலாம். எதெல்லாம் பாசிபிளோ அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அது கெட்ட விஷயமா இருந்தா தவிர்த்துக்கலாம், நல்ல விஷயமா இருந்தா தொடர்ந்து செய்யலாம். இதுக்காக தான் ஜாதகத்தோட அடிப்படைய, உங்க பழைய கர்மாவோட அடிப்படையை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றது. இதை பண்ணிட்டாலே மேக்சிமம் உங்களோட ஜாதகத்துல இருக்க பலன்களை மாற்ற முடியும், உங்க கர்மாவில ஆளுமையை கொண்டு வர முடியும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவு உங்க வாழ்க்கையில அப்படியான நடைமுறையை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அஸ்ட்ராலஜியை கத்துத்தர்ற நிறைய குருமார்கள் இருக்காங்க, நிறைய சேனல் இருக்கு. நம்ம சேனலும் அதுல ஒன் ஆஃப் த ஒரு சேனல் தான். அதுலயுமே கத்துக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒண்ணு நடக்குது, அது எப்படி என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாய மந்திரத்தின் அடிப்படையில ஜோதிடத்தை அணுகக்கூடாது.
ஒரு விழிப்புணர்வு மூலயமா, உணர்தல் மூலயமா, அடிப்படை மூலயமா, இறை மூலயமா, பிரபஞ்ச அருள் மூலயமா ஜாதகத்தை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி உங்க ஜாதகத்தை பத்தி புரிதல் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்மகிட்ட இல்லை, பொதுவாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே, புரிய ஆரம்பித்தாலே இப்படியான சேஞ்சஸை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும். ஏதாவது ஜோதிடம் சார்ந்த புரிதல், ஆலோசனை, வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.